ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடியே இருக்கும். ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறாரு, வேதத்தை எடுன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு மனசில் ரொம்ப பாரம், நான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பாரம். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இல்லை நீ பைபிள் எடுணும். அதனால் இன்னொரு பக்கத்தில் இருந்து பிசாசு சொல்லுது, மொபைல் எடு, உனக்கு மொபைல் ஆறுதல் கொடுக்கும், மொபைல் எடுன்னு. தேவன் எதை சொல்கிறாரோ வேதத்தை எடுத்துடணும். அப்போ நமக்கு அதில் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, கவலைகள் எல்லாமே தேவன் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால் மாமிசத்தின் படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டார்கள். அதனால் மாமிசத்தின் நமது ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டு தேவனிடத்தில் வாருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு மாமிசத்திலிருந்து நிச்சயமாய் தன் விடுதலை கொடுத்து உங்களை ஒரு ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றுவார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மளுக்கும் ஜெயிக்கக்கூடிய பலனையும் கிருபையும் நமக்கு தருவார். நீங்கள்